பேபியும் இன்னைக்கு நாம் தைச்சிருக்கிறது லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கிற சூப்பர்பான ஒரு லேடிஸ் ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக் எப்படி தைக்கிறதுங்கிறத பாகம் 1 பாகம் 2 நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாம் தைக்க போகிறது பாகம் 3. ஓகேவா? ரைட், எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். சைடு பட்டையை மூட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை முன்பாகத்தையும் பின்பாகத்தையும் செக் பண்ணிடலாம். ஓகேவா? எப்படி செக் பண்ணலான்னாக்கா, இங்கே நம்ம ஜிப்பு வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த பேக்கோட ஹைட்டில் வந்து வேரியேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கைப்பிடி முன்னாடி போட்டுட்டோம். நம்மளோட பேப்பர் பட்டன் எடுத்துடலாம். எடுத்து இது மேலே வச்சு திரும்பவும் வரைஞ்சி எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணி எடுத்துருக்கலாம். மோஸ்ட் வேரியேஷன் வர வாய்ப்பு இல்லை, ஒரு சில சமயங்களில் வேரியேஷன் வரத்தான் செய்யும். அது பின்பாகத்தில் அதே மாதிரி தான். பட் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஜிப்பு ஆட் பண்ணாதனால வேரியேஷன் வராது. ஓகேவா? ரைட், இப்போது சைடு பட்டையை மூட்டிடலாம். முன்பாகத்தை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்மளோட சைடு பட்டை இருக்கு இல்லையா, அந்த 2 பட்டையும் இந்த பக்கம் ஒன்றும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று வச்சு தைச்சிடலாம். ரைட் சைடை அப்படியே கவுத்திடலாம். கவுத்திட்டு இங்கே டர்ன், இந்த கட்டிங் போய் இங்கே திரும்புது இல்லையா, அந்த திருப்பத்தில் வச்சிடலாம். திருப்பத்தில் வச்சு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இந்த டர்னிங்கில் இந்த இடத்துல வச்சிடலாம். வச்சுட்டு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு ரெண்டு பக்கமும் பட்டையை மூட்டிட்டோம். அதே மாதிரி இன்னொன்று பின்பாகம் இருக்கு இல்லையா, பின்பாகத்தை திருப்பி ராங் சைடில் வச்சு இந்த போர்ஷனை இதில் வச்சு மூட்டிடலாம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு பட்டையை இந்த இடத்துல வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கட் முடியுது இல்லையா, முடிகிற இடத்துல இதை வச்சு நம்ம ஆரம்பிக்கணும். அவ்வளோ. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பட்டையை எடுத்துட்டு வந்து இது மேலே வச்சு அதே தான் இந்த கட்டிங் இருக்க இடம் முடிகிற இடத்துல வச்சு இங்கே இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கும். இப்போ அடிபாகத்தை ஜாயின் பண்ணிடலாம். அடிபாகத்தை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த எக்ஸஸ் இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். பட்டையில இந்த எக்ஸஸ் இருக்கும், நம்ம கூடுதலாக வச்சுதான் கட் பண்ணிருக்கிறோம். அந்த எக்ஸஸ் மட்டும் கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து எக்ஸஸ் இருக்கிறத கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்மளோட கீழ்பட்டையை வச்சு மூட்டிடலாம். ஓகேவா? ரைட், கீழ்பட்டையை எடுத்துக்கலாம். நம்மளோட அடிபாகம் இருக்கு இல்லையா, அதை வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எக்ஸஸ் இருந்தால் கட் பண்ணிட்டு கடைசியாக இந்த பாகத்தையும் சேர்த்து வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட்,
லேசாக பிரித்து விட்டுக்கலாம். பிரித்து விட்டிங்கன்னா அந்த இடத்துல போய் நம்ம வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 கால் அளவு பிரித்து விட்டுட்டு அந்த இடத்துல வச்சு ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி முடிகிற இடத்துலையும் லேசாக பிரித்து விட்டுலாம். பிரித்து விட்டுட்டு அதில் வந்து முடிச்சிடலாம். ஆப்போசிட்ல இந்த இடத்துல லேசாக பிரித்து விட்டுட்டு அதே மாதிரி இந்த பக்கம் லேசாக பிரித்து விட்டுட்டு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு இப்போ இந்த கேப் சைடில் இருக்கிற கேப்பை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்க இருந்து இங்க வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ். அதே மாதிரி இந்த பக்கமும் இதுல எக்ஸஸ் இருந்ததுனாக்கா நம்ம லேசா கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸஸ் லேசா கட் பண்ணிட்டு இந்த 2 பாகத்தையும் சேர்த்து வச்சு இங்க இருந்து வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும், ஒரு கூட மாதிரி கிடைச்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி பேஸ்கெட் மாதிரி கிடைச்சிரும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ மேல்பட்டை இருக்கு இல்லையா, இந்த மேல்பட்டை எடுத்துடலாம். எடுத்து இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடோட மைய பகுதியை மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த சைடு பட்டையோட மைய பகுதி மார்க் அவுட் பண்ணி எடுத்துட்டு இந்த மைய பகுதியில் இந்த ஜிப்போட பல்லு இருக்கு இல்லையா, அந்த பல்ல போய் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இங்க இருந்து இங்க வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அந்த பட்டை முடியுது இல்லையா, அந்த பட்டை முடிகிற இடத்துக்கு மட்டும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் நம்ம கட்டிங் கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த கட்டிங் கொடுத்த இடத்துல ஜிப்போட பல்ல வச்சிடணும். பல்ல வச்சுட்டு இந்த மாதிரி கவுத்தி பிடிச்சிட்டு இந்த பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டை இருக்கிற அளவுக்கு மட்டும் இங்க இருந்து இங்க வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கணும். சைடு பட்டையில நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சோடனே மேல் பாகத்துல இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ
இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கேருந்து 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 இது வழியாக வெளியில் வந்துடும். 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு வெளியில் வந்துடும். இப்போ எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி பேக் ஒரு நல்ல ஷேப் கொடுத்துடலாம். இதை கட் பண்றப்போ இந்த கைப்பிடியை வந்து கட் பண்ண வேண்டாம். இந்த கைப்பிடி இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் வரும்போதும் இந்த கைப்பிடியை லேசா தூக்கி பிடிச்சிடணும். கட் பண்ணி கீழே போட்டு நெக் இருக்கு இல்லையா, நெக்கில் ஃபுல்லுமே இந்த இடத்துல கட்ஸ் கொடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன கட்ஸ். நம்ம அப்போ நான் திருப்புறப்போ நமக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். நம்ம பிளவுஸ்லாம் நெக்கு கட்டிங் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி சின்ன சின்னதாக கட்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது இருக்கட்டும். அதே மாதிரி இந்த பாகமும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு கழுத்தில் இருக்கல கட்டிங் கொடுத்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். அவ்வளோதான், நம்மளோட பேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைட் சைடில் வந்துடலாம். எஸ், நம்மளோட ஹேண்ட்பேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த கழுத்தில் இந்த மைய பகுதியிலிருந்து ஒரு சின்னதாக 1 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஒரு தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கு ஒரு சின்னதாக ஒரு வளையல் போட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி இந்த பக்கம் இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு நம்மளோட லேடிஸ் ஹேண்ட்பேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? எகைன் இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.